சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசிக்கு பதிலாக 1 முதல் 2 கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் வரை தமிழ்நாட்டிற்கு 17,100 டன் கோதுமை வழங்கப்பட்ட நிலையில், மார்ச் முதல் 8,576 டன் கோதுமையும், இந்த மாதத்திற்கு 8,722 டன் கோதுமை ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2 வாரமாகியும் முழு அளவில் கோதுமை அனுப்பப்படவில்லை. இதனால் 12,753 கடைகளில் கோதுமை இல்லாததால் ரேஷன் அட்டைதாரர்கள் விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியானன. இந்த நிலையில் ஒரு நாளிதழில் தமிழ்நாட்டிற்கு அதிக அளவில் கோதுமை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டு வருகிறோம். ஜனவரி 2024 முதல் செப்டம்பர் 2024 வரை கோதுமை ஒதுக்கீடு மாதம் 8,576 மெட்ரிக் டன் மட்டுமே ஒன்றிய அரசால் வழங்கப்பட்டு வந்தது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.